மீராபாய் 1498ஆம் வருடம் 16ஆம் நூற்றாண்டு ராஜஸ்தான் ஜோத்பூர் அரசில் ரத்தன் சிங் வீரகுமாரி மகளாக பிறந்தார். வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர். தனது 7 வயதிலேயே தன் தாயாரை இழந்தவர். பின்பு தனது பாட்டனாரால் வளர்க்கப்பட்டு வைணவ சமய மரபிலேயே வளர்ந்தார். குழந்தை பருவம் முதலேயே கிரிதர கோபாலன் என்னும் கிருஷ்ணர் சிலை மீது தொடங்கிய காதல் ஈடுபாடு நாளடைவில் ஆண்டாள் போல் கண்ணனையே தன் மணவாளனாக நினைத்து கொண்டார். 1516ஆம் வருடம் 18 வயதில் அவருக்கு போஜராஜன் என்னும் சித்தோர்கர் இளவரசனுடன் மணமுடித்து கொடுக்கப்பட்டார். மணமுடித்து கொடுத்தாலும் அவர் நினைப்பில் முழுவதும் கிருஷ்ணனையே எண்ணி கொண்டே வாழ்ந்திருந்தார். குலதெய்வம் சித்தோர்கர் இளவரசனின் குலதெய்வமான துர்கையை வணங்காமல் இவர் கிருஷ்ணரையே எண்ணி பூஜை செய்து கொண்டிருந்தார். பின்பு 1521ஆம் வருடம் தில்லி சுல்தான் எடுத்த ஒரு போரில் சிற்றரசர்கள் பலர் இறந்தனர். அதில் மீராபாயின் கணவன் போஜராஜனும் ஒருவர். பின்பு தனது மாமனாரின் அரவணைப்பில் சித்தோர்கள் அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். பின்பு அந்த ராஜ பதவிக்கு போஜராஜனின் தம்பி விக்ரமாதித்தன் பொறுப்பேற்றான். ஆனாலும் பல இன்னல்களில் மீராபாய் கண்ணனையே நினைத்து கொண்டு பூஜை செய்து அவனையே கணவனாக எண்ணி இருந்ததும் மறைவாக கும்பிட்டு இருந்த கண்ணனை வந்து இவர்கள் தெருவில் போன சாதுக்களுடன் ஆடி பாடி அவர்களின் பாடல்களை பாடியது மிகுந்த ஒரு இளவரசி இப்படி ஆடுவதா என்ற ஒரு கோபம் மிகவும் உச்சத்தை தொட்டது விக்ரமாதித்யனுக்கு. ஆனால் தன் தங்கை உதாபாயோடு சேர்ந்து அவர்களை கொலை செய்ய 3 முறை சதி திட்டம் தீட்டினான். முதலாவதாக கண்ணனுக்கு கொடுக்கும் பிரசாதத்தில் சிறிது நஞ்சு கலந்து கொடுத்தான். அதை கண்ணன் வென்று அந்த நஞ்சை நீக்கினான். இரண்டாவதாக அவள் படுக்கும் படுக்கையில் இரும்பு முட்களை வைத்து அவளை கொல்ல பார்த்தான். கண்ணன் அதை ரோஜா மலர்களாக மாற்றினான். மூன்றாவதாக ஒரு கொடிய நஞ்சுடைய பாம்பை பூக்கூடையில் வைத்து கொடுத்தான். ஆனால் அதை பூ மலராக கண்ணன் மாற்றினான். இப்படி பல இன்னல்களை சந்தித்த மீரா இதற்கு மேல் இந்த அரண்மனை வாழ்க்கை வேண்டாம் என்று வெளிவந்தார். பின்பு குரு ரவிதாசருக்கு சீடரான இவர் கண்ணன் வாழ்ந்த பிருந்தாவனத்தை வந்தடைந்தார். வட இந்தியா முழுவதும் யாத்திரையாக சென்று தம் கருத்தை பாடல் மூலம் வட்டார மொழியான விரஜ மொழியிலேயே மக்களுக்கு புரியும்படி பாடி எடுத்துரைத்தார். பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியின்றி விடுபட்டு பேரின்ப நிலையை அடைய கிருஷ்ண பக்தி அவசியம் என்றார். இவரது பக்தி பாடல்கள் இனிமையானவை. பக்தி நெறியை சுவையான பாடல்கள் வாயிலாக பரப்பினர். எளிய பக்தியும் நம்பிக்கையுமே வீடு பேற்றின அடைய நல் வழி என்றார். பிறப்பால் எவரும் உயர்ந்தவர் இல்லை, உயர்வுக்கு காரணம் செயல்